என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசி தொடர்கிறது. பிரதமர் நரேந்திர மோடியின் சுதந்திர தின உரை உத்வேகம் தரக்கூடியதா, சம்பிரதாயமானதா, வெற்று ஆரவாரமா என்று கேட்டிருந்தோம். உத்வேகம் தருவது என்று 59% நேயர்களும், சம்பிரதாயமானது என்று 11% பேரும், வெற்று ஆரவாரம் என்று 30% பேரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. ஐயா அருண் கிட்ட பதவியேற்ற பிறகு 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கப்படும் என்று சொன்னாங்க. குறிப்பிட்டு சொல்லாம 1 கோடி பேர் சொன்னாங்க. பின்னாடி தனியார் துறைக்கு மட்டும்தான் பொருந்தும்னு சொன்னாங்க. பொதுத்துறைகள்லாம் வலுப்படுத்துவாங்கன்னு நினைக்கிற டைம்ல பங்குகள் தனியாருக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அவங்க வந்துட்டாங்க. இப்பவும் ஒரு குறிப்பிட்ட பொருள்படாம இதுக்கு மாற்றாக திட்டக்குழுக்கு மாற்றாக ஒரு குழு அமைக்கப்படும் நான் யோசிக்கிறேன்னு பிரதமர் சொல்லுவது மக்கள் நலன் சார்ந்ததாக இருக்குமா, மறுபடியும் தனியாருக்கு தாரை வார்ப்பதற்கு இருக்குமா, அப்படி என்ன ஒரு ஐடியாவில் சொல்லுவாங்கன்னு உங்க கருத்து? எனக்கு அதாவது நான் திட்டக்குழு அப்படிங்கிற பேசும் பொழுது அதான் சொன்னேன், ஒரு அரசு தலையீடு என்பதே குறைந்து கொண்டு வரப்போகுது, அநேகமா நின்று போகும் போல படுகிறது திட்டக்குழுவையே நீக்கும் பொழுது. அதற்கு பதிலாக ஏதோ ஒன்றுங்கிறாங்க, அது என்னவா போதோ நமக்கு தெரியாது. அதேபோல இந்த வேலை வாய்ப்பை பற்றி அங்க இதுல என்ன தெரியுமா பேசியிருக்காரு, வேலை வாய்ப்பு பத்தி கேட்பாங்கிறதுக்காக நம்முடைய பிரதமருடைய பேச்சு என்னன்னா, நீங்க ஏன் வேலை தேடுறீங்க, வேலை கொடுங்கிறாரு. அது நல்லா தான் இருக்கிறது கேட்கறதுக்கு. ஆனா எல்லாரும் எப்படி வேலை கொடுக்க முடியும்? நீங்க ஒரு தொழில் நிறுவனம் அமைச்சா, ஒருத்தர் அமைச்சா ஒரு 20 பேர் வேலை வந்துதான் ஆகணும். ஆக வேலைக்கு ஆட்கள் வேணும், எல்லாருமே வேலை கொடுக்க முடியாது. அப்படி என்றால் இந்த அரசு இந்த நாட்டுடைய வேலையில்லா திண்டாட்டத்தை போக்க ஒரு திட்டவட்டமான ஒரு கோட்பாடை கொண்டிருக்கவில்லை என்பதுதான் இது காட்டுகிறது. உங்களுடைய கருத்து சரிதான், நியாயம்தான். கோபண்ணா சார் ஒரு கேள்வி, திட்டக்குழுவை கலைப்பதன் மூலம் நாட்டை நல்வழிப்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்ல அந்த வாய்ப்பு இல்லதான். ஏன்னா திட்ட கமிஷன் கடந்த 60 ஆண்டுகளாக அது செயல்படுகிற முறையிலிருந்து பார்க்கிறப்போ மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கும் மாநில அரசுகள் தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு நேரடியாக ஒவ்வொரு அமைச்சரையும் போய் பார்க்க முடியாது. தமிழகத்தில் இருக்கிற ஒரு அமைச்சர் போய் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கு திட்ட கமிஷன் ஒரு மையமான அமைப்பு. அந்த அமைப்பின் மூலமாக கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு அதற்கான நிதி ஒதுக்கல் போன்ற பல பிரச்சனைகள் அந்த திட்ட கமிஷன் அந்த பணியை செய்கிறது. ஏன்னா அது வல்லுநர் சார்ந்த ஒரு அமைப்பு. அவர்கள் முடிவெடுத்த பிறகு டிராப்ட் அறிக்கை இறுதி வடிவம் பெற்று அது பிறகு அது நிறைவேற்றத்திற்கு வரும். அப்படிப்பட்ட அமைப்பை நீங்கள் இது இப்படி விமர்சனிப்பது அல்லது அது முற்றிலும் தவிர்ப்பது என்பது நாட்டுக்கு நல்லதல்ல. மேடத்துக்கு ஒரு கேள்வி மேடம். நம்ம நாட்டில் பெட்ரோல் விலை அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு அரசும் அதை எப்படி அதிக செழிப்பாக்கணுன்றது, வளர்ச்சியை உற்பத்தியை அதிகப்படுத்தணுன்றதை பற்றி இது வரைக்கும் யாரும் பேசினதில்லை. அதே மாதிரி இப்போ இருக்கிற நரேந்திர மோடி பிரதம மந்திரி அவர்களும் அது உற்பத்தியை பற்றி பேசாமல் விட்டுட்டாரு. அது எந்த உற்பத்தி? ஆயில் இல்லை, பெட்ரோலிய வளம். பெட்ரோலிய வளம் இந்தியாவில் இருக்கிறத விட இறக்குமதி தான் நம்ம இது. அப்போ அந்த கொள்கையில் ஏதாவது மாற்றம் கொண்டு வர போகிறாங்களாங்கிறதான் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து ராகவன் சார், இப்போ பிரதமர் நரேந்திர மோடி புல்லட் ப்ரூஃப் துறையில வெளியில பேசினார் இல்லைங்களா, அது எந்த நம்பிக்கையை காட்டுது, எதை வச்சு காட்டுது? அதாவதுங்க, இது நாள் வரைக்கும் பிரதமர்கள்லாம் தாங்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னு பார்த்தாங்க, மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னு பார்க்கல. இன்னைக்கு சகோதரி சொன்னது போல மக்களோடு அந்த கனெக்டிவிட்டி இருக்கணும்னு இந்த மாதிரி விஷயங்கள், இது தேவையில்லாத விஷயம். இந்த புல்லட் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் தான் நான் நினைக்கிறேன். மக்களோடு இருக்கணும்னு இந்த பிரதமர் நினைக்கிறாரு, அதனால அந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாரு. ஒரு பிரதமர் அப்படித்தானே இருக்கணும், மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டிருக்கிற பிரதமரா இதன் மூலமாக நம்ம பார்க்க முடியுது. நரேந்திர மோடிக்கு பாதுகாப்பு என்பதை விட ஒரு பிரதமருக்கு பாதுகாப்பு என்பது மிக அவசியம். இப்படி இந்த மாதிரி எல்லாம் செய்வது ஒரு புத்திசாலித்தனமாக எனக்கு தெரியல. சரி, உங்க நாளுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. நேயர்கள் ஏராளமானவர்கள் உத்வேகம் தரக்கூடிய பேச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 59% நேயர்கள் அந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. பேச்சு மக்களோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற கருத்தை பானுகம் சொன்னது தான் அது வெளிப்படுத்துது. இந்த உத்வேகம் தரக்கூடிய பேச்சு நம்ம நாட்டில் பேசுவது என்பது, வசீகரமாக பேசுவதை நம்ம பல தருணங்கள்ல கேட்டிருக்கிறோம். இந்த பேச்சு ஒரு செயல் வடிவமாக, செயல் திட்டமாக, செயலாக மாற வேண்டும் அப்படின்றதுல தான் தொடர்ந்து பிரச்சனைகள் இருக்கு. இந்த பேச்சு செயல் வடிவம் எப்படி பெறப்போகுதுன்றத இனி வரக்கூடிய காலங்களில் பார்க்கலாம். உங்கள் வருகைக்கு நன்றி. நேயர்களை மற்றொரு நேர்பட பேச்சு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.
செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக விவாதம் முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பலவிதமான திட்டம் எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.